வணக்கம். தஞ்சாவூர் மாவட்ட மைய நூலகமும் வாசகர் வட்டமும் இணைந்து நடத்திய திருக்குறள் மணிப்பொறி தொடக்க விழா, தன்னலமற்ற மக்கள் நல பணியாற்றி வரும் மருத்துவர்களுக்கு மருத்துவர் பி.சி. ராய் விருது வழங்கும் விழா, பெருந்தலைவர் காமராசர் பிறந்த நாள் விழாவினை முன்னிட்டு நடைபெற்ற வினாடி வினா போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கும் விழா என முப்பெரும் விழாக்கள் கடந்த 15/7/2024 திங்கட்கிழமை காலை தஞ்சாவூர் மாவட்ட மைய நூலக முதல் தளத்தில் மாவட்ட நூலக அலுவலர் திரு ப. முத்து, வாசகர் வட்ட துணைத் தலைவர் திரு எஸ். ராஜவேல், வாசகர் வட்ட துணைத் தலைவர் திரு கோ. முத்தையா, வாசகர் வட்ட செயற்குழு உறுப்பினர் திரு எஸ். பழனிசாமி, வாசகர் வட்ட செயற்குழு உறுப்பினர் திரு முபாரக் ஹுசேன், காஸ்மாஸ் சுழற்சங்க தலைவர் திரு ப. தர்மராஜ் ஆகியோர் முன்னிலையில் சிறப்புடன் நடைபெற்றது. முதல் நிகழ்வாக பேராசிரியர் வி. சு. இரா செம்பியன் குழுவினரின் குழலிசையும் குரலிசையும். அம்மாயும் உயிரில்லையே, அம்மாவை வணங்கால் உயிரில்லையே, அம்மாயும் உயிரில்லையே, அம்மாவை வணங்கால் உயிரில்லையே. அபிராமி சிவகாமி கருமாதி சதமாய் கண்ணை உயிரில்லையே
வளர்ந்தால் உயர்வில்லையே அம்மாவை தொடர்ந்து தஞ்சாவூர் பி.வி. செல்வராஜ் மகளிர் மேல்நிலைப்பள்ளி மாணவியர் வரவேற்பு நடனமாடி சிறப்பு விருந்தினர்களை வரவேற்றனர்.
நடனத்தை தொடர்ந்து தஞ்சாவூர் மாவட்ட மைய நூலக வாசகர் வட்ட தலைவர் புலவர் மா கோபாலகிருட்டிணன் அவர்கள் முப்பெரு விழாவிற்கு வந்திருந்தோரை வரவேற்றார். தஞ்சாவூர் சட்டமன்ற உறுப்பினர் திருமிகு டி.கே.ஜி. நீலமேகம் அவர்கள் தொடக்க உரையாற்றி திருக்குறள் மணிப்பொறியை தொடங்கி வைத்தார். மகளிர் வாசகர் வட்ட தலைவரும் தஞ்சாவூர் மாநகராட்சி துணை மேயருமான மாண்புநிறை மருத்துவர் அஞ்சுகம் பூபதி அவர்கள் நோக்க உரையாற்றினார். மிக சிறப்பான ஒரு நிகழ்வை நாம் சொல்லியிருக்கின்றோம். உண்மையிலேயே நாம் போற்றக்கூடிய மிகப்பெரிய தலைவர் ஐயா காமராஜர் அவர்கள். 4 பேர் பணம் இருந்தால்தான் என்னை மதிப்பார்கள் என்றால் அந்த பணம் அந்த மரியாதை எனக்கு தேவையில்லை என்று சொன்னவர் நம்முடைய ஐயா காமராஜர் அவர்கள். தந்தை ஐயா காமராஜர் அவர்களால் தான் நம்முடைய தமிழகம் இந்த நிலையில் கல்வியை உயர்ந்திருக்கின்றது என்பதை யாராலும் மறுக்க முடியாது. அதே போலதான் இந்த இடத்திலே திருக்குறள் மணிப்பொறியை தொடங்கி வைத்துவிட்டு விடைபெற்று சென்றிருக்கக்கூடிய நம்முடைய தஞ்சை சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் திருக்குறளுடைய மணிப்பொறியை தொடங்கி வைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். திருக்குறள் என்பது ஒரு மனிதன் வாழ்கின்ற காலத்தில் நூல்கள் எழுதலாம், கவிதைகள் எழுதலாம், கட்டுரைகள் எழுதலாம். பல ஆசிரியர் பெருமக்களை நூல் ஆசிரியர்களை நாம் கண்டிருக்கின்றோம். ஆனால் உலகில் தோன்றுகின்ற எல்லா கருத்துக்களுக்கும் ஒரு புத்தகத்தில் விடை கிடைக்கும் என்று சொன்னால் அது திருக்குறளை தவிர வேறு எதுவுமாக இருக்க முடியாது. தஞ்சாவூர் இந்தியன் ரெட் கிராஸ் அமைப்பின் தலைவர் மூத்த மருத்துவர் வி. வரதராஜன் அவர்கள் தலைமை உரையாற்றினார். அடுத்ததாக சிறப்புரையாற்றிய தஞ்சாவூர் நாடாளுமன்ற உறுப்பினர் திருமிகு ச. முரசொலி அவர்கள் தன்னலமற்று மக்கள் நலப் பணியாற்றி வரும் மருத்துவர்களுக்கு மருத்துவர் பி.சி. ராய் அவர்களின் நினைவாக மருந்தாகித் தப்பா மருத்துவர் விருதுகளை வழங்கி சிறப்பித்தார். வாசகர் வட்ட செயற்குழு உறுப்பினர் திரு பா. சுரேஷ் அவர்கள் தகுதி உரையினை வாசிக்க சிறுநீரக சிறப்பு மருத்துவர் நா. மோகன்தாஸ் அவர்களுக்கும் வாசகர் வட்ட துணைத் தலைவர் நல்லாசிரியர் திரு க. ப. அறிவானந்தம் அவர்கள் தகுதி உரையினை வாசிக்க மருத்துவர் சே. பராந்தகன் அவர்களுக்கும் நல்லாசிரியர் முனைவர் பழ. பிரகதீசு அவர்கள் தகுதி உரையினை வாசிக்க கவின்மிகு தஞ்சை இயக்கத்தின் தலைவர் மருத்துவர் எஸ். ராதிகா மைக்கேல் அவர்களுக்கும்
மகளிர் நலம் மற்றும் மகப்பேறு மருத்துவர் கோ ஆனந்தி அவர்கள் தகுதி உரையினை வாசிக்க, தஞ்சாவூர் அரசு ராசா மிராசுதார் மருத்துவமனை நிலைய மருத்துவர் சு அமுதவடிவு அவர்களுக்கும், வாசகர் வட்ட துணைத் தலைவர் நல்லாசிரியர் திரு இரா பன்னீர்செல்வம் அவர்கள் தகுதி உரையினை வாசிக்க, விருதினை பெற வேண்டிய மருத்துவர் எஸ் மருதுதுரை அவர்கள் தவிர்க்க இயலாத காரணங்களால் வர இயலாமல் போனதால் அவருக்கு பதிலாக அவரது மாணவர் மருத்துவர் சுதாகர் அவர்களுக்கும், தஞ்சாவூர் நாடாளுமன்ற உறுப்பினர் திருமிகு ச முரசொலி அவர்கள் மருந்தாகி தப்பா மருத்துவர் எனும் உன்னத விருதுகளை வழங்கி சிறப்பித்தார். விருது பெற்ற மருத்துவர்கள் சார்பாக மருத்துவர் மோகன்தாஸ் அவர்கள் ஏற்புரையாற்றினார். நிறைவாக தஞ்சாவூர் மாநகராட்சி மேயர் மாண்புமிகு சன் ராமநாதன் அவர்கள் பெருந்தலைவர் காமராசர் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு நடத்தப்பெற்ற வினாடி வினா போட்டிகளில் பங்கு பெற்று வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசில்களை வழங்கி பாராட்டினார். தங்கங்களே, நாளை தலைவர்களே, நம் தாயும் மொழியும் கண்கள் சிங்கங்களே, வாழும் தெய்வங்களே, நம் தேசம் காப்பவர் நீங்கள். தங்கங்களே, நாளை தலைவர்களே, நம் தாயும் மொழியும் கண்கள் சிங்கங்களே, வாழும் தெய்வங்களே, நம் தேசம் காப்பவர் நீங்கள். நம் தாத்தா காந்தியும் மாமா நேரும் தேடிய செல்வங்கள், பள்ளிச்சாலை தந்தவன் ஏழை தலைவனை தினமும் எண்ணுங்கள். தர்மம் செய்யுங்கள், அன்பே தெய்வம் என்றார் பெரியோர் அன்புடன் வாழுங்கள். அறஞ்செய்ய விரும்பு என்றால் அவ்வை தர்மம் செய்யுங்கள், அன்பே தெய்வம் என்றார் பெரியோர் அன்புடன் வாழுங்கள். யாரும் தீமை செய்தாலும் நீங்கள் நன்மை செய்யுங்கள், யாரும் பொய்யை சொன்னாலும் நீங்கள் மெய்யை சொல்லுங்கள். நேர்மையாய் வாழ்வதில் தோல்வியே இல்லையே. தங்கங்களே, நாளை தலைவர்களே, நம் தாயும் மொழியும் கண்கள் சிங்கங்களே, வாழும் தெய்வங்களே, நம் தேசம் காப்பவர் நீங்கள். நம் தாத்தா காந்தி மாமா நேரும் தேடிய செல்வங்கள், பள்ளிச்சாலை தந்தவன் ஏழை தலைவனை தினமும் எண்ணுங்கள். கூடும் உறவு கூட்டுறவென்று ஒன்றாய் வாழுங்கள், கூடிய பிறகு குற்றம் காணும் கொள்கையை தள்ளுங்கள். கூடும் உறவு கூட்டுறவென்று ஒன்றாய் வாழுங்கள், கூடிய பிறகு குற்றம் காணும் கொள்கையை தள்ளுங்கள். என்று ஒன்றே செய்யுங்கள், ஒன்றை நன்றே செய்யுங்கள், நன்றும் இன்றே செய்யுங்கள், நீங்கள் எதிலும் வெல்லுங்கள். வீரரின்
தூக்கியே தங்கங்களே நாளை தலைவர்களே நம் தாயும் மொழியும் கண்கள் சிங்கங்களே வாழும் தெய்வங்களே நம் தேசம் காப்பவர் நீங்கள் நம் தாத்தா காந்தியும் மாமா நேரும் தேடிய செல்வங்கள் பள்ளிக்கால